வேதம் தரும் ஜோதிட நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது கோடீஸ்வர யோகம் யார் ஒருக்கு ஜாதகத்தில் என்று பார்ப்போம். முதலில் தனகாரகன் பண வரவு, இதற்கெல்லாம் லக்னத்தில் இருந்து 2ஆம் இடம் என கூறப்படும் தன ஸ்தானம் மிக வலிமை பெற்றிருக்கணும். 2ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் நல்ல ஒரு வலிமை பெற்று நீச்சம் பெறாமல் பகை பெறாமல் நட்பு வீட்டில் அமைந்து ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிற அந்த வலிமையோடு இருக்க அந்த ஸ்தானம், அந்த அதிபதி வலிமை பெற்றிருந்தால்தான் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு வந்து கொண்டே இருக்கும். இதில் முதல் ஒரு இந்த விதி நம்ம ஜாதகத்தில் இருக்க வேண்டும். ஆகவே சுபத்துவம் பெற்ற கிரகம் குருவோ சுக்கிரனோ 2இல் அமைந்து அது வலிமையோடு ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். 2ஆம் இடம் 11ஆம் இடம் ஸ்தானம், லாபஸ்தானம் தான் மிக முக்கியமான ஒருவருக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கிறது. எல்லா விதத்திலும் பணம் வர வேண்டும், நம் தொழில் உத்தியோகம் எதில் வருமானம் வர வேண்டும், அந்த தொழிலில் நமக்கு லாபம் வர வேண்டும். 11ஆம் இடம் லாபஸ்தானமும் வலிமைப்பட வேண்டும். லாபஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரக வேண்டும். இதில் என்ன சூட்சம் என்றால் 2ஆம் அதிபதி 11இல் இருக்க வேண்டும். ஒருவருக்கு கோடீஸ்வர யோகம் தர வேண்டும். 2ஆம் அதிபதி 11இல் இருந்து 11ஆம் அதிபதி 2இல் அமைய வேண்டும். இதுதான் அந்த சூட்சமம். ஆகவே யார் ஒருக்கு உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டால் விருச்சிக லக்னம் எடுத்துக்கொண்டால் 2ஆம் அதிபதி தனுசு, தனுசுக்கு ஒருவருக்கு குரு அதிபதி. ஆகவே குரு ஒருவருக்கு 2ஆம் ஸ்தானத்து அதிபதி, 11ஆம் ஸ்தானத்து அதிபதி புதன். புதன் ஒருவருக்கு 11ஆம் ஸ்தான அதிபதியாக, 2ஆம் அதிபதி புதன், 2ஆம் அதிபதி குரு, 11ஆம் அதிபதி புதன். ஆகவே இது 2ஆம் அதிபதி குரு ஒருவருக்கு லாபஸ்தானத்தில் கன்னியாலகத்தில் அமைஞ்சால், கன்னியா ராசியில் இருந்தால் 11ஆம் அதிபதி புதன் குருவோட ஸ்தானத்தில் தனுசில் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு கோடீஸ்வர யோகத்துக்கான அமைப்பு. இது மூலம் நம் லக்னாதிபதி சம்மந்தப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த நபர் அப்போதான் அந்த வருமானம் லாபம் கிடைக்கும். லக்னாதிபதி இவர்களோடு தொடர்பு இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஸ்தானத்து அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்று இருக்க வேண்டும். 2-11 அதிபதிகள் தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தசாபுத்தி வரும்போது குரு திசையோ அல்லது 14 திசையோ நடக்கும்போது, அந்த லக்னாதிபதி திசை வரும்போது இவருக்கு மிகப்பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் வெற்றி, எல்லாத்திலையும் தொழில் மூலியமாக வெற்றி, லாபம் பெற்று கோடீஸ்வர யோகத்தை அடைவார். நன்றி, வணக்கம்.